Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை கொழும்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஜார்ல சேர்த்து ஒரு சுத்திக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் ஒரு 3 தக்காளி இதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஜாரில் ஒரு 2 பீஸ் தேங்காய், ஒரு 50 கிராம் முந்திரி அரைச்சி இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ 2 ஏலக்காய், பட்டை, லவங்கு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் இதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மட்டனில் நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன். நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் 1 அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணியிருக்கிறது அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலையில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிழிஞ்சு இப்போ மற்ற மசாலா சேர்த்துக்கலாம். தனியா தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிழிஞ்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு உருண்டை நல்லா வரும், கைக்கு ஒட்டாது. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை தவால கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே கொழும்புல சேர்த்தோம்னா ஒடிஞ்சிடும், அதனால இப்படி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. நான் இதே எண்ணெயில் கொழும்பு தாளிச்சுக்கிறேன். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். இப்போ மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன். இதை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம முந்திரி, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ திட்டமாக அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருண்டை சேர்த்துக்கலாம். நம்ம கொழும்புக்கு இன்னும் கொழும்பு நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அப்படி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இப்படி போதும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் இப்போ நல்லா கொழும்பு கொதிக்குது. இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை கொழும்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இன்னும் அருமையாக கொழும்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.